Hello friends, welcome to DavidJames channel. Okay, இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துருக்கோம்னு பார்த்துருப்பீங்க. இந்த சாங்ல வந்து தமன்னா வந்து சூப்பராக ஆடிருப்பாங்க ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃபில். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும் போதே அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த ஸ்டெப்ஸில் வந்து சில பாயிண்ட்ஸ் நுணுக்கங்கள்லாம் இருக்குது. லைக் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து அந்த வேவ் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் சிங்க் ஆகி போகும். ஓகே, ஸோ அது மாதிரி நான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி நீங்கள் போடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் கேட்டதுனாலையும் இந்த சாங் வந்து நமக்கு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸில் போகலாம். இப்போ வந்து இந்த சாங்கில் நமக்கு இந்த ஸ்டெப் போடுவாங்கள்ல, இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் வந்து போடுற ஸ்டெப்புமே இதுதான். அது ஈஸியாக இருக்கும், அது புரிஞ்சிடும். நம்ம இப்போ எந்த ஸ்டெப் பார்க்க போகிறோம்னா ஃபைனலாக வந்து ஃபைனலில் அந்த இந்த ஸ்டெப் வரல, இந்த மியூசிக் அது ஒன்று. ஃபைனலாக அந்த வால்யூம் அப்படி தூக்குனதுக்கப்புறம் ஒன்று இப்படி போடுவாங்க, இந்த ஸ்டெப். இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஈஸியான ஸ்டெப் தான். லிட்டில் பிட்ஸ் நம்ம நுணுக்கங்கள் ஆட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெக் பார்த்துடலாம். ஹேண்ட் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு பொசிஷனில் வச்சுட்டா நம்ம அது மட்டும் தான் பண்ணுவோம். லெக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக். ஓகே, ரைட் லெக் இப்படி தூக்கி 1 2. ஓகே, ஸோ இப்படி தூக்கி இப்படி வைக்கிறீங்க, அது 1. இது வச்சோன்னையும் லெஃப்ட் லெக்கையும் தூக்கி ரைட் சைடில் வைக்கிறீங்க. அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6 7 8. அகைன் 1 2 3 4. ஓகே, ஸோ 4 வரும்போது நம்ம டர்ன் பண்ணிடுவோம் லெஃப்ட் சைடில். நான் அதை சொல்கிறேன். ஸோ இது எப்படின்னா 4 கவுண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ 4 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ். ஓகே, ஸோ 4 4ஆகவும் நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை 8 வரைக்கும் சொல்லிட்டு அகைன் 1 2 3 4. ஓகே, குட். ஸோ இது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்னா இந்த ஜம்ப் பண்ணுறீங்களா, இது பண்ணும்போது நீங்கள் இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகிக்கணும். அதாவது நான் கேமரா இப்படி காட்டுறேன், இப்படி. ஓகே, இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன். அப்படி தான். அதுக்கப்புறம் நீங்கள் லெக்கை வந்து அந்த கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபைன். இப்போ லெக்கு முடிஞ்சிடுச்சு. ஹேண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி பீப்பி ஊதுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்கா, இந்த ஃபிங்கர்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி அந்த புல்லாங்குழல் வந்து இப்படி வாசிக்கிற மாதிரி. ஓகே, அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அது இப்படி பண்ணிகிட்டே இருங்க வேவ்ஸ். ரைட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க. இப்படிலாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹேண்ட்ஸோட பொசிஷன் இதுதான். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருப்பீங்க. இருந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 வரும்போது இப்படி டர்ன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் நீங்கள் இப்படி டர்ன் பண்ணிடணும். லெஃப்ட் சைடில் ஆக்சுவலாக 4th, அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் விட்டுட்டோம். என்னென்னா ஆக்சுவலாக நான் தான் விட்டேன். ஓகே, நம்ம இப்படி பண்ணுறோம்ல, இது 8 வரைக்கும் பண்ணுங்கள். 8 வரைக்கும் பண்ணிட்டு 4th கவுண்ட் வரும். 8 கவுண்ட் முடிச்சுட்டு அகைன் 1 2 3 4 பண்ணுறோம்ல, அப்போ என்ன பண்ணோன்னா ரைட் ஹேண்டை இப்படி மேலே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கூல். ரெடி? நம்ம ஜஸ்ட் கவுண்டர் போயிடலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4. ஓகே, கூல். ஸோ 4 வரும்போது இந்த ஹேண்ட்ஸ் எப்படியே இப்படி பண்ணிக்கிட்டே வரீங்களா, வந்துட்டு 4 வரும்போது இப்படி டர்ன் பண்ணிடுங்க. உங்களோட ரைட் ஹேண்டை இப்படி வச்சுருங்க. ஓகே, கூல். இது எல்லாமே அந்த ஃப்ளூவெண்ட் வாசிக்கிறது தான். ஸோ அதனால் இந்த ஹேண்ட்ஸில் ஃப்ளூவெண்ட் பொசிஷன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 4th கவுண்ட் வச்சிட்டிங்களா, வச்சுட்டு அந்த டோன் வரும்போது இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அகைன் இப்படி பொசிஷன் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ வந்து ரைட் ஹேண்டு இப்படி பொசிஷனில் இருக்கா, ஸோ அப் வரும்போது லெஃப்ட் ஹேண்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி இந்த தம்ப் ஃபிங்கரோட நீங்கள் இப்படி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களோட தம்ப் ஃபிங்கர் வந்து கேமரா பார்த்த மாதிரி இருக்கும். இதை எப்படி ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, ரெடி? ஜஸ்ட்டு 1 2. ஓகே, கூல். ஸோ 2 இப்படி வந்துட்டிங்களா, வந்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் இப்படி வந்துட்டு இப்படி வந்துடுவாங்க தமன்னா. வந்துட்டு பொசிஷன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட ஹிப் மட்டும் அழகாக இப்படி ஷேக் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹிப் ஷேக் எப்படின்னா, லெக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, 2 லெக்கு இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குது அப்படி கிடையாது. ஸோ ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் இப்படி வைக்கணும்.
உங்களோட ஹீலை வந்து இப்படி தூக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி இதுதான் பொசிஷன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும். தமன்னா வந்து அந்த அவங்க ட்ரெஸ்ஸே கவர் ஆகிருக்கும். அவங்க லெக் பொசிஷன் எப்படி வச்சுருக்காங்கன்னே தெரியாது. நீங்கள் பேக் டான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்படி இருப்பாங்க. ஓகே, லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரைட் லெக் அப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு ஹீலை இப்படி தூக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தூக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஹிப்பில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஃப்ளூவெண்ட் மாதிரி வாசிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து பொசிஷன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா 1. ஓகே, ஸோ அழகாக இப்படி இப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக இது வந்து கேர்ள்ஸ் ஸ்டெப்பு. நான் உங்களுக்கு மூவ்மெண்ட் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நான் வந்து கரெக்டாக போட மாட்டேன். ஓகே, ஸோ எப்படின்னா இப்படி இருக்கா இப்போ பிடிச்சிட்டு 1. ஓகே, ரெடி 1. ஓகேவா, ஸோ இந்த ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெடி 1. ஓகே, 2, 3. ஓகேவா, ஸோ இது எப்படின்னா 1 அதே சர்க்கிளில் தான் வரும். 2, 3 வரும்போது நீங்கள் மேலே எப்படி ஏற்றணும். ஓகே, மேலே எப்படி ஏற்றணும் எப்படின்னா அது ஓகேவா. ரெடி 1, 2, 3. ஓகே, ஸோ மூமெண்ட் அகைன் நான் சொல்கிறேன், மூமெண்ட் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அந்த மூமெண்ட் கரெக்டாக தெரியும். ஓகே, ரெடி 1, 2, 3. 3 வரும்போது இப்படி மேலே பொசிஷன் வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு 1, 2, 3, 4. ஓகேவா, இடுப்பு வந்து டிங் 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 இப்படி ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 7 கவுண்ட்ஸ் ஓவரால் டோட்டலாக. ஓகே, ரெடி இல்லைம்மா, ரெடி 1, 2, 3. ஓகே, 4, 5, 6, 7. ஓகே, 7 வந்துடுச்சா. அகைன் அதே தான் பண்ண போகிறோம், பட் கவுண்ட்ஸ் வேரியா. ஓகே, ஸோ ரெடி 7 முடிச்சிட்டிங்களா. அகைன் 1, 2, 3. ஓகே, 4. செகண்ட் செட் வரும்போது 4 கவுண்ட் வரும்போது கேமரா பார்த்து பொசிஷனில் உட்காந்துருங்க. ஓகேவா, ஸோ இந்த ஹிப் எப்படி மூவ் ஆகணும், லெக்ஸ் எப்படி வச்சா மூவ்மெண்ட் அழகாக கிளியராக தெரியுமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து மோஸ்ட்டாக பெல்லி டான்ஸ்லாம் ஆடுறவங்க வந்து அந்த ஹிப் ஷேக்லாம் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாட் ஷுர். ஸோ இது வந்து மூமெண்ட்டு தான், பட் ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஓகே, ரெடி ஜஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, அகைன் 1, 2, 3, 4. ஓகே, கேமரா சைடு வந்துடும். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ ஃபைனலாக வந்து அந்த மியூசிக் ஏற்றுனக்கு ஒரு ஸ்டெப் போடுவாங்களே அதான் போட போகிறோம். அதோட இதை முடிக்கும். ஓகே, ஸோ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சப்போஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் ஷூட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ இந்த ஸ்டெப் வந்து செகண்ட் வீடியோ போட்டு மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு பொசிஷன் எப்படின்னா இப்படி நார்மலாக கொஞ்சம் கேப் விட்டு நின்றுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இப்படி இப்படி ஹிப் பண்ணுறதுக்கு அப்போ தான் கிளியராக தெரியும். ஓகேவா, அந்த சென்ஸ் இப்படி கிடையாது, கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இது உள்ளே இருக்கணும், உள்ளேருந்து இப்படி வெளியில் போயிட்டு வர மாதிரி. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டங்கு டங்குன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நார்மலாக இப்படி ஸ்லைட்டாக இருக்காது, எல்லாமே டங் 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 அப்படி இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் போடலாம். எப்படின்னா இப்படி வச்சிட்டிங்களா, வச்சுட்டு உங்களோட ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போதே தெரியும், ஈஸி தான். பட் உங்களோட இந்த இப்படி இடுப்பு இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு வருதுல்ல, இங்கே வந்து நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ எங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், எப்படி அதை முடிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்குமே அந்த ஸ்ட்ரக் ஆச்சு, பட் ஸ்டில் நான் அதை நோட் பண்ணேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹேண்ட்ஸ் வச்சுட்டு ரைட் லெக்கில் இப்படி ஒரு கட்டு, அதாவது இந்த தொடையில். ஓகே, 1, 2. ஸோ இடுப்பு எப்படின்னா ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக் போகக்கூடாது, இடுப்பு அங்கே தான் ஸ்ட்ரக் ஆகும். ஸோ பேக் போகாமல் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெடி 1, 2, 3. ஓகே, ஸோ 1, 2, 3. ஓகே, 3 முடிச்சுட்டு 4, 5. ஓகே, ஸோ 4, 5 வரும்போது பின்னாடியே வச்சுக்கணும் இடுப்புனா அந்த ஸ்டொமக் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி எடுத்துகிட்டு வரக்கூடாது. முன்னாடி எப்போ வரணும்னா முடிக்கிறோமா
4 5 முடிச்சுட்டு பின்னாடி இருக்கா. இப்போ அகைன் அதே தான் தட்ட போகிறோம். அப்போ முன்னாடி 1 2 3 4 5. ஓகே, இந்த செகண்ட் செட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 2 3 4. ஓகே, அதாவது 4 5 பேக்கில் போயிடுச்சா. இப்போ அகைன் 1 2 3 4 5. அதாவது இடுப்பு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி வைக்கிறீங்க. ஓகேவா, அதாவது எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதுதான் சிம்பிள். ஓகே, சரி ஃபாஸ்ட் கரெக்டாக பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கூல். ஸோ 8 வந்துருச்சா. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 8 வந்தோடனே ஹேண்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு. ஓகே, உங்களோட இடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ண பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அதாவது நல்லா இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் இப்படி பண்ணணும். அதாவது பாடி ஷேக் ஆகக்கூடாது, இடுப்பு மட்டும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்க்க ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. சும்மா நார்மலாக நம்ம இப்படி பண்ணிடலாம். பட் பர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ஈஸி தான், உங்களுக்கு புரியும். ரைட் ஹேண்ட் ஃப்ரண்டில் வச்சுட்டு 1 2 3 4 வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து இப்படி தட்டிடணும். தட்டி அப்படி கீழே எடுத்துணும். ஆகே 5 6 7 8 வரும்போது தட்டிடணும். தட்ஸ் இட். ஓகே, இந்த ஸ்டெப் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா அந்த இடுப்பு ஷேக் பண்ணுறது வந்து மேபி எல்லோரும் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ அந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பு ப்ளஸ் இந்த ஸ்டெப்பு இது ரெண்டுமே நீங்கள் மெர்ச் பண்ணி இன்ஸ்டா ரீல்ஸில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூலாக இருக்கும். மெயினாக பாய்ஸ் கூட போடலாம். ஈவன் நானுமே அந்த ஸ்டெப் ஆடி போட போகிறேன். பட் ஸ்டில் கேர்ள்ஸ்க்கு ஓகேன்னா நீங்கள் போடலாம். ஓகே, கூல். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா DavidJames_OXL, அதாவது அஃபீஷியலாக இப்படி போடுவாங்களே அப்போ அதை நான் போட்டு வச்சுருக்கேன். என்னை டேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் போடுறத வந்து நான் பார்க்குறேன். ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் DavidJames. Stay tuned. Bye bye. Cool. Cheers.